ஒப்பற்ற அடையாளத்தை எழுதி ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள் என்ற அங்கிமதி தனது பணியை இவ்வுலகிலே தொடர்ந்தாற்ற வேண்டும், இறையாட்சி மண்ணில் பரப்ப வேண்டும் என்பதற்காக குருகுலத்தையும் ஏற்படுத்தினார். தகுதி உள்ளவர்களாகி அவர்களை திருப்பணியில் அமர செய்தார். எனவே இந்த வியாழன் புனிதம் நிறைந்த வியாழன், நம்மையும் புனித நிலையில் வாழ அழைப்பு விடுக்கும் வியாழன். இந்நன்னாள்
அதிகாரம் 12 இறை இரு வார்த்தைகள் 1-8 மற்றும் 11-14 முடிய. எகிப்து நாட்டில் ஆண்டவர் மோசேக்கும் ஆரோனுக்கும் பின்வருமாறு கூறினார்: உங்களுக்கு மாதங்களின் தலையானது இம்மாதமே. ஆண்டில் உங்களுக்கு முதல் மாதமும் இதுவே. இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் நீங்கள் அறிவியுங்கள். அவர்கள் இம்மாதம் 10ஆம் நாள் குடும்பத்துக்கு ஒரு ஆடு, வீட்டிற்கு ஒரு ஆடு என்று தேர்ந்தெடுத்துக் கொள்ளட்டும். ஒரு ஆட்டினை உண்ண ஒரு வீட்டில் போதிய ஆள்கள் இல்லை எனில் உண்போரின் எண்ணிக்கைக்கும் உண்ணும் அளவுக்கு ஏற்ப அண்டை வீட்டாரை சேர்த்துக் கொள்ளட்டும். ஆடு குறைபாடற்றதாக கிடாயாக ஒரு வயது குட்டியாக இருக்க வேண்டும். தேர்ந்தெடுப்பது வெள்ளையாடாகவோ செம்மறியாடாகவோ இருக்கலாம். இம்மாதம் 14ஆம் நாள் வரை அதை வைத்து பேணுங்கள். அந்நாள் மாலை மங்கும் வேளையில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பின் அனைத்து சபையும் அதை வெட்ட வேண்டும். இரத்தத்தில் சிறிதளவு எடுத்து உண்ணும் வீடுகளில் இரு கதவு நிலைகளிலும் மேல் சட்டத்திலும் பூச வேண்டும். இறைச்சியை அந்த இரவிலேயே உண்ண வேண்டும். நெருப்பில் அதனை வாட்டி புளிப்பற்ற அப்பத்தோடு கசப்பு கீரையோடு உண்ண வேண்டும். நீங்கள் அதனை உண்ணும் முறையாவது: இடையில் கச்சை கட்டி கால்களில் கால்களை அணிந்து கையில் கோல் பிடித்து விரைவாக உண்ணுங்கள். இது ஆண்டவரின் பாஸ்கா. ஏனெனில் நான் இன்று இரவிலே எகிப்து நாடெங்கும் கடந்து சென்று எகிப்து நாட்டிலே மனிதன் தொடங்கி விலங்கு வரை அனைத்து ஆண்பால் தலைப்பிறப்பையும் சாகடிப்பேன். எகிப்தின் தெய்வங்கள் அனைத்தின் மேலும் நான் தீர்ப்பிடுவேன். நானே ஆண்டவர். இரத்தம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். நான் இரத்தத்தை கண்டு உங்களை கடந்து செல்வேன். எகிப்து நாட்டில் நான் அவர்களை சாகடிக்கும் பொழுது கொள்ளும் கொள்ளை நோய் எதுவும் உங்கள் மேல் வராது. இந்நாள் உங்களுக்கு ஒரு நினைவு நாளாக விளங்கும். இதனை ஆண்டவரின் விழாவாக நீங்கள் தலைமுறையோடு கொண்டாடுங்கள். இந்த விழா உங்களுக்கு நிலையான நியமமாக இருப்பதாக. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அறிவிக்கிறீர்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11 இறைவசனங்கள் 23 முதல் 26 வரை. சகோதர சகோதரிகளே, ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது ஆண்டவராகிய இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. எண்ணத்தை அழகை சீமோனின் மகனாக யூதாஸ் இஸ்காரியோத்தின் உள்ளத்தில் எழச் செய்திருந்தது. ராமன் வேளையில் தந்தை அனைத்தையும் தம் கையில் ஒப்படைத்துள்ளார் என்பதையும், தாம் கடவுளிலிருந்து வந்தது போல் அவரிடமே திரும்பி செல்ல வேண்டும் என்பதையும் அறிந்தவரார். இயேசு பந்தியிலிருந்து எடுத்து தம் மேலுடையை கழற்றி வைத்துவிட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டிக்கொண்டார். பின்னர் ஒரு கூடையில் தண்ணீர் எடுத்து சீடர்களுடைய காலடிகளை கழுவி இடுப்பில் கட்டியிருந்த துண்டால் உடைக்கத் தொடங்கினார். சீமோன் பேதுருவிடம் இயேசு வந்தபோது அவர், ஆண்டவரே, நீராயின் காலடிகளை கழுவ போகிறேன் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் செய்வது என்னதென்று இப்போது உனக்கு புரியாது
பின்னரே புரிந்து கொள்வாய் என்றார். பேதுரு அவரிடம், நீர் என் காலடிகளை கழுவிட மாட்டேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, நான் உன் காலடிகளை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கில்லை என்றார். அப்போது சீமோன் பேதுரு, அப்படியானால் ஆண்டவரே, என் காலடிகளை மட்டுமல்ல என் கைகளையும் தலையும் கூட கழுவும் என்றார். இயேசு அவரிடம், குடித்து விட்டவர் தம் காலடிகளை மட்டும் கழுவினால் போதும், அவர் தூய்மையாகி விடுவார். நீங்களும் தூய்மையாக இருக்கிறீர்கள், ஆனாலும் அனைவரும் தூய்மையாக இல்லை என்றார். தம்மை காட்டிக் கொடுப்பவர் எவன் என்று அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது. எனவேதான் உங்களும் அனைவரும் தூய்மையாக இல்லை என்றார். அவருடைய காலடிகளை கழுவிய பின் இயேசு தம் மேலுடையை அணிந்து கொண்டு மீண்டும் பந்தியில் அமர்ந்து அவர்களிடம் கூறியது, நான் உங்களுக்கு செய்தது என்னவென்று உங்களுக்கு புரிந்ததால் நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் அழைத்திருக்கிறீர்கள். நீங்கள் அவ்வாறு கூப்பிடுவது முறையே. நான் போதகர் தான், ஆண்டவர் தான். ஆகவே ஆண்டவரும் போதகருமாக நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள். நான் செலுத்துவது போல் நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய திருவிழாக்கள் எல்லாம் தனித்தனியாக இருந்தாலும் அவைகளெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று இணைப்பு உள்ளது, தொடர்பு உள்ள திருவிழாக்களாக இருக்கிறது. இன்று நற்கருணை குருத்துவம் ஒன்றுதான். ஒரே நாளில் ஒரே வேளையில் நற்கருணை உருவாக்கி இதை நிறைவாக செய்யுங்கள் என்று குருத்துவத்தை சொல்வார். ஆகவே குருக்கள் என்று சொன்னால் அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள். ஆகவே ஞானஸ்நானத்தில் அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள் எல்லாம் குருக்கள். பிறகு படித்து பயிற்சி பெற்று ஆகவே குருக்கள் பணி குருத்துவத்தை தேர்ந்தெடுக்கிற ஒவ்வொருவருக்கும் அதே கிறிஸ்துவா இல்லையா அபிஷேகம் செய்வது அது பணி குருத்துவமாக இருக்கிறது. ஆகவே குரு குருத்துவம் நீங்கள், பணி குருத்துவம் நாங்கள் இன்று நம்முடைய விழாவை கொண்டாடுகிறோம். ஆகவே அனைவருக்கும் ஹாப்பி பீஸ், ஹாப்பி பீஸ், ஹாப்பி பீஸ் யூ. நான் கூட சொன்னேன், நீ எழுதி கொடுக்குறீங்க, எனக்கு என்னதான் சொல்லணும், எங்களுக்கு நீ ஹாப்பி பீஸ் யூ. நான் உங்களுக்கு ஏனென்றால் குறிச்சவை மீண்டும் மீண்டும் இதை நமக்கு சிறப்பாக சுட்டி காட்டுகிறது. அதுவும் இந்த 2025ஆம் ஆண்டிலே பாப்புரை தொடர்ந்து அதை எழுதி கொண்டே இருக்கிறார். இன்னும் நாம் 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் ஒரு டிராவல் போகிறோம், அதாவது பயணம் இல்லை என்று சொன்னால், அதாவது ஒருங்கிணைந்த கூட்டு திரு அவையாக மாறுவதற்கான ஒருங்கிணைந்த பயணம், அதுதான் எதிர்நோக்கின் பயணம் என்று நம்முடைய பாப்புரை குடும்பத்துக்கு அதை வலியுறுத்திக் கொண்டே இருக்கிறார். 2013ஆம் ஆண்டு வந்ததிலிருந்தே சொல்கிறார், அவர் ஆயர்களை எல்லாம் குழுக்களை எல்லாம் நீங்கள் செய்த வேலைகள் எல்லாம் போதும், இனிமேல் நீங்கள் பொது நிலையினராக திருமுழுக்கு பெற்ற அனைவரையும் அந்த முப்படிகளை செய்ய முடியுங்கள். தொடர்ந்து அதை நான் சொல்லுகிறேன். பல 1000 ஆண்டுகள் 2000 ஆண்டுகள் குழுக்கள் எல்லாம் நீங்கள் செய்து கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் இது சாதாரண கிறிஸ்தவர்கள் யுகம், பொது நிலையினர் யுகம், திருமுழுக்கு பெற்றவர்கள் யுகம். ஆகவே உங்கள் பணியை, புனிதப்படுத்தும் பணியை அனைவரும் செய்ய சொல்லுங்கள். லட்சியின் பணியை அனைவரும் செய்ய சொல்லுங்கள், அனைவரும் செய்ய வேண்டும். இன்னும் வழிநடத்தும் பணியை, அந்த பார்க்கிறோம் அரச பணியை கிறிஸ்தவர்கள் அனைவரும் செய்ய வேண்டும். அவர்களுடைய அபிஷேகத்துக்கு கொடுக்கப்பட்ட அவர்களது தனிப்பட்ட உரிமை. இதுதான் இன்றையாகும். அவர் சிக்கா இருந்தாலும்
இந்த குருத்துவ விழாவின் போது நம்முடைய பாப்புரை கடிதத்தில் இதைதான் எழுதியிருக்கிறார். இதுதான் நாங்கள் குருக்களுக்கெல்லாம் ஒரு நாள் தியானத்தில் இதைதான் சொன்னார்கள். ஆயவர்கள் கூட இதைதான் சொன்னார்கள். பொது குருத்துவம், அதாவது ஞானஸ்தானத்தில் உங்களுக்கு முதல்ல உங்களுடைய பாவங்கள் கழுவப்படுகிறது. பிறகு ஆயத்தை எண்ணி உங்களுடைய அந்த குரல் வகையில் போட்டு சாத்தானை நீக்கப்பட்டு கடவுளின் பிள்ளையாக புனித பிள்ளையாக மாற்றிவிட்டா உச்சம் தலையில் உங்களுடைய ஞானஸ்தானத்தில் அரச குருத்துவ கூட்டத்தில் நீங்கள் உறுப்பினர் மட்டுமல்ல, நீங்களே கூட்டமாக மாறிவிடுகிறீர்கள் என்று அபிஷேகம் செய்த அந்த நாளிலிருந்து ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இந்த கோரிகளையும் அவன் செய்ய ஆரம்பம் அவனுடைய கிறிஸ்தவ கடமை இருக்கிறது. என்று நாம் பார்க்கிறோம். இது குறிப்பாக நீங்கள் அறிந்து கொண்டாடுகிறாலும் சுருக்கமாக இரண்டு வார்த்தைகளாக நாம் பார்க்கிறோம். பாடி பிளஸ் டே. பாடி என்ன? பாடி பாடி பிளஸ் டே என்ன கண்டனம்? பாடி பிளஸ் பாடி என்பது லாட்டின் வேர்ட் மந்தாத்தே என்ற வார்த்தையிலிருந்து வருகிறது. மந்தாத்தே என்று சொன்னால் மேண்டேட், கமாண்ட்மெண்ட். என்ன கமாண்ட்மெண்ட்? அன்பு கட்டளை. என்ன அன்பு கட்டளை? அதுதான் யோவான் 13:34 ஆண்டவர் சொல்கிறார். நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள். அதுதான் இன்றைய விழாவுடைய மைய பொருள். பாடி, மேண்டேட், கமாண்ட்மெண்ட், புதிய கட்டளை. இப்போ பழைய கட்டளை என்ன? கண்ணுக்குள்ளாய் இருக்கிறது பழைய கட்டளை. இன்னும் உன்னை நேசிப்பது போல பிறரை நேசிப்பது என்பது பழைய கட்டளை. புதிய இயேசுவின் கட்டளை என்பது நான் உங்களை அன்பு செய்வது போல நீங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள் என்று சொல்வது புதிய கட்டளை. அந்த புதிய கட்டளையை தான் அதை அவர் அன்பு செய்த அவர் உலக முடிவுகளை அன்பு செய்வதற்காக எப்படி அவர் அன்பு செய்தார் பார்க்கிறோம். குறை உள்ளவர்கள் வந்தபோதெல்லாம் அவர்களுக்கு குறைகளை நீக்கி அவர்கள் நிறைவாழ்வு வைக்கிறார். குருடை பார்க்க வைக்கிறார், உடலை கடக்க வைக்கிறார், இறந்தவர்களை உயிர்ப்பிக்க வைக்கிறார், நிறைவாழ்வை அளித்துக் கொண்டே இருக்கிறார். இறுதியிலே நாம் பார்க்கிறோம் அவர் அந்த அன்பின் வெளிப்பாடாக தன்னுடைய உயிரையே கல்வாரி சிலுவையில் பலியாக வளர்க்கிறார். ஆகவே அந்த அன்பினால் அவனையும் மக்களுடைய மீட்புக்காக இருக்கிற அன்பை வெளிக்காட்டுவதுதான் நற்கருணை. அந்த அன்புக்கு பணி செய்வதுதான் குருத்துவம். அந்த அன்பு பணியெல்லாம் அடிமை பணி என்று நமக்கு காட்டுவதுதான் பாலம் வருவதற்கு கடந்து பிறகு இந்த பொறிகளையும் நாம் வாழ்நாள் இந்த வருடம் முழுவதும் செய்ய வேண்டும் என்று அங்கே எக்ஸமினியின் ஆண்டவர் வண்டிக்கு கூடுவானால் இந்த துன்பகரம் என்னை விட்டு அகற்றும் என்று சொல்ல பின்னால், ஆனால் தந்தை சொல்கிறார் இல்லை, நீ அந்த துன்பகரத்தை குடித்தே ஆக வேண்டும் என்று சொன்னவுடன் ஒரு சித்தமானவன் குடிப்பேன் என்று சொன்னதை நாம் நினைவு கூட்டுதான் ஒவ்வொருவரும் 1 மணி நேரம் ஆராய்ச்சிருக்கிறோம். அந்த ஆராதனை ஆண்டவருமே இறக்கப்படுவதற்காக அல்ல, மாறாக அந்த ஆராதனை இந்த முப்பணிகளை நாம் இந்த ஆராதனை போது எவ்வளவு செய்ய வேண்டும், நாங்கள் செய்வதற்கான உள்ளத்தில் உறவும் தெளிவும் அந்த சிந்தனையில் ஆங்கிலத்தில் மூடுவதும் அந்த 1 மணி நேரத்தில் நாம் பெறுகின்ற ஒரு வலுவாக இருக்கிறது. அவை இந்த வழிபாடுகள் முன்னோடு ஒன்று இணங்கி இருக்கிறது. அவை நீங்கள் கூர்ந்து இந்த வழிபாட்டில் கலந்து கொள்ள வேண்டும். நற்கருணை நமக்கெல்லாம் தெரியும். அவர் அப்பத்தை எடுத்து இது என் சரீரம் என்று சொன்னார், எண்ணத்தை எடுத்து ரசத்தை எடுத்து இது என் ரத்தம் என்று சொன்னார். அவருடைய சரீரமாகவும் ரத்தமாகவும் அடையாளமாக மாறிவிட்டது. இதை என் நிறைவாக செய்யுங்கள் என்று சொன்னார். என் நிறைவாக செய்யுங்கள் என்று சொன்னதுதான் குருத்துவமாக மாறுகிறது. அவர் நினைவாக ஒவ்வொரு நாளும் குருக்கள் செய்து கொண்டே இருக்கிறார். ஆகவே நற்கருணையை உண்டாக்கினார், அந்த குருத்துவத்தை உண்டாக்கி அந்த நற்கருணை என்பது அடையாளமாக அவர் சொன்னது. அப்பத்தை எடுத்து விட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அந்த எண்ணத்திலிருந்து அவர் சொல்கிறார், இது உங்களுக்காக சிந்தப்படும் என் ரத்தம் என்று அடையாளமாக சொன்னதை அவர் கல்வாரி
மாறிவிடுகிறது. அதுதான் அர்த்தம். ஆகவே நற்கருணை நமக்கு எல்லாம் ஆண்டவர் பார்த்து யோகானாக சொல்வது போல இந்த நற்கருணை வாரிந்து இறங்கி வந்த உயிருள்ள அப்பம் நானே, இன்னில் என்னை உண்பவன் இந்த உலகை நிறைவாழ்வு பெறுவார், அவன் இறந்தால் நிறைவாழ்வு பெறுவார். ஆகவே நிறைவாழ்வு வேலை நமக்கு என்ன வேண்டும்? நற்கருணை அத்தனையும் கொடுக்கிறது. ஆகவே சிந்தித்து பார்ப்போம், நற்கருணை மேல் என்ன ஆவல் இருக்கிறது? தினந்தோறும் இங்கே திருப்பதி நடக்கிறது, 10-20 பேர் வருகிறார்கள். ஆவல் நமக்கு இருக்கிறதா? அது நிறைவாழ்வு இருக்கிறது, நிறைவாழ்வு இருக்கிறது. உலகின் யாராலும் கொடுக்க முடியாத அந்த நிறைவாழ்வையும் நிறைவாழ்வையும் பெறுவதற்கு அன்றாடம் ஆவலாக அந்த திருப்பதியில் கலந்து கொள்வதற்கு நமக்கு ஊக்கம் இருக்கிறதா? ஆசை இருக்கிறதா? உலகத்திலே ஆன்ம வேட்கை இருக்கிறதா? இதை சிந்திப்பதற்காக ஆராதனை பண்ணுவீங்க. குருத்துவம் என்று சொல்லுகிறவங்க நாம தான் நினைக்கிறோம், சாமியாருக்கு தான் குருத்துவம், அவங்களுக்கு தான் குருத்துவம். அப்படி அல்ல. நான் சொன்னது போல இந்த அந்த திருமுழுக்கு கொடுக்கும் போதே அபிஷேகம் செய்யப்பட்டு முப்படிகளையும் அவர்கள் செய்கிறார்கள். அந்த முப்படி என்பது நாம் பார்க்கிறோம். முதலில் நாம் பார்ப்பது புனித கொடுக்கும் பணி. அந்த புனித கொடுக்கும் பணியை தான் பார்க்கிறோம். இந்த 7 திருவருள் சாதனங்களுக்கு நீங்கள் அந்த திருமுழுக்கு உங்கள் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வருவது புனித கொடுக்கும் பணியை நீங்கள் செய்கிறீர்கள். அந்த குழந்தையோடு இருந்து ஜெபிப்பது நீங்கள் அந்த புனித கொடுக்கும் பணியாளராக மாறிவிடுகிறீர்கள். அவர்களை தயாரிப்பது புனித கொடுக்கும் பணியை நீங்கள் தயாரிப்பாளராக மாறிவிடுகிறீர்கள். புதுமைக்கு அவர்களை தயாரிப்பது புனித கொடுக்கும் பணி. அவர்களை இன்னும் வீட்டில் இருப்பவர்களையும் கொண்டு வந்து ஆண்டவருடைய அந்த அருள் வரங்களை அருள் சாதனங்களை பெற செய்கின்ற பணியும் அது புனித கொடுக்கும் பணியாக ஆகிவிடுகிறது. பிறகு நாம் பார்க்கிறோம், நற்கருணை விழாவுக்கு அனைவரையும் அழைத்து வருவது புனிதப்படுத்தும் பணி. ஆகையால் இந்த புனிதப்படுத்தும் பணி 7 அருட்சாதனங்களை சாமியார் மட்டும் செய்யாமல் நீங்களும் ஒவ்வொரு அந்த 7 அருட்சாதனங்களை ஊக்கத்தோடு மக்களை அவர்களை உருவாக்கி அதில் பங்கேற்க வேண்டும். ஆகவே உங்கள் பணி புனிதப்படுத்தும் பணி. அந்த புனிதப்படுத்தும் பணியை ஆண்டவர் அந்த 2ஆம் வத்திக்கான் சங்கத்தின் 34ஆம் அதிகாரம், அதாவது திருச்சபை 34ஆம் சொல்கிறது, சாமியார்கள் இந்த ஆலயத்தில் மட்டும்தான் அப்பரசத்தை காணிக்கையாக இருக்கிறார்கள். பொது நிலையினர் நீங்கள் உலகத்தையே கையில் எடுத்து இறைவனுக்கு காணிக்கையாக புனிதப்படுத்தி அளிக்கிறீர்கள். உங்கள் உரிமைகளை கடமைகளை மறக்க வேண்டாம். நற்செய்தி பணி அனைவரையும் பார்க்க வேண்டும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் மாற்றுகிறீர்கள். வாசம் படிக்கிறீங்க, முன்னோரை படிக்கிறீங்க, அதோட முடிஞ்சு போச்சு. நற்கருணை வீடுகளெல்லாம் நீங்கள் செய்யலாம். சாமியார் மக்கள் மட்டும்தான் செய்ய முடியும். நீங்கள் உலகெங்கிலும் சென்று நற்செய்தி பணியாற்றலாம். ஆகவே வத்திக்கான் சங்கம் திருச்சபை 35 சொல்லுகிறது, சாமியார் கோயிலுக்குள்ளே தரிசனம் செய்கிறார். ஆனால் நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் தங்கள் வாழ்வாலும் சொல்லாலும் அந்த நற்செய்தி உலகிற்கே அறிவிக்கிறார்கள். அவர்கள் தான் பெரியவர்கள். இன்னும் நாம் பார்க்கிறோம், வழி நடக்கும் பணி அது 100% நீங்கள் தான் செய்ய வேண்டும். என்ன பார்க்கிறோம்? பங்கேற்பு, நம்பிக்கைகளில் பங்கேற்பு, பங்கு பெயர்களில் பங்கேற்பு, வங்கி முன்னேற்ற திட்டமிடுவது, அதற்கான பொருட்களை கொடுப்பது, சேகரிப்பது, விழாக்களை கொண்டாடுவது, விளையாட்டை செல்வது, இங்கே இருக்கிற அத்தனை அருள் பணியிலும் பங்கேற்கிற வழி நடத்துகிற அந்த பணியை 90% நீங்கள் தான், அதாவது கிறிஸ்தவர்கள் செய்ய வேண்டும் என்று அதை அழைக்கிறது. ஆக இந்த நாளில் நம்முடைய பாப்பாண்டவர் கேட்டுக் கொள்வது, அந்த பணி குருத்துவமான குழுக்கள் செய்யட்டும். ஆனால் பொது குருத்துவத்தில் உங்களுக்கு உரிமை இருக்கிறது, கடமை இருக்கிறது. ஆகவே பொது குருத்துவத்தில் இன்னும் அதிகமாக நீங்கள் ஈடுபட வேண்டும். ஆகவேதான் இந்த விழாவில் நற்கருணை விழா, குருத்துவ விழா, அதை பணியை செய்ய வேண்டும் என்று காட்டுவதற்காக பாதங்களை கழுவு விழா, பிறகு ஆராதனை, அத்தனையும் உங்களை சிந்திக்க வைத்து, இனிமேல் நான் தான் திருச்சபை, இது எங்கள் திருச்சபை, எங்களுடைய இளையாட்சியை நான் தான் இந்த உலகம் முழுவதும் எடுத்துச் சொல்லுவேன், அது என்னுடைய உரிமை, என் கடமை என்ற பொது குருத்துவத்தில் நீங்கள் முழுமையாக ஈடுபட இந்த திருப்பலியில் நாம் இறைவன் பார்க்கிறேன். Oh
என் காலடிகளை கழுவப் போகிறேன். நான் காலடிகளை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கில்லை. நான் செய்வது இப்பொழுது புரியாது, பின்னரே விளங்கும். ஆண்டவரே, நீரா என் காலடிகளை கழுவப் போகிறேன். நானும் காலடிகளை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கில்லை. ஆண்டவரே, நீரா என் காலடிகளை கழுவப் போகிறேன். நானும் காலடிகளை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கில்லை. நான் காலடிகளை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கில்லை. நான் செய்வது இப்பொழுது புரியாது, பின்னரே விளங்கும். ஆண்டவரே, நீரா என் காலடிகளை கழுவப் போகிறேன். நானும் காலடிகளை கழுவுகிறேன். ஆண்டவரே, நீரா என் காலடிகளை கழுவப் போகிறேன். நானும் காலடிகளை கழுவாவிட்டால் ஆண்டவரே, நீரா என் காலடிகளை கழுவப் போகிறேன். நானும் காலடிகளை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கில்லை. நான் செய்வது இன்னதை போல உனக்கு புரியாது, பின்னரே விளங்கும். எங்களுக்கு எடுத்துக்காட்டி இது எங்கள் வாழ்வில் என்று எங்கள் சுயநலம் மறந்து பிறந்தால் பேணி என்றும் உணர்ந்து அதை ஒரு வெற்று சடங்காகவோ பொருளாகவோ கருதாமல் அதன் ஆழம் உணர்ந்து நற்கருணையிலும் நற்கருணை கொண்டாட்டத்திலும் நம்பிக்கை கொண்டு என் நம்பிக்கையை வேரூன்றி வளர்ந்து உமது அன்பின் சாட்சியாய் வாழ தேவையான நலமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் நாட்டை வழிநடத்துகின்ற நாட்டு தலைவர்கள் நாட்டு மக்களின் தேவைகளை அறிந்து நாட்டை அமைதியிலும் அன்பிலும் ஒற்றுமையிலும் வழிநடத்தவும் இவர்கள் தங்கள் கடமைகளை பொறுப்பை உணர்ந்து நல்ல தொடர்களாக திகழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். Thank you.
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இந்த கிண்ணத்தை வணக்கத்திற்குரிய தம் திரு கைகளில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி ஆட்சி வழங்கி தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று அருங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். Yeah.
திருவச்சாதனத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீர். உமது திருவுடம் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடமிடாமல் அனுபவிக்க அருள்தாய். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. இந்த இரு திருவருட்சாதனத்தை ஏற்படுத்தி நமக்கு அபரிவிதமான வல்லமை மருளையும் கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். எனவே இந்த வருடம் முழுவதும் நாம் பெற்ற நன்மைகளுக்கு நன்றியாக, இந்த வருடம் முழுவதும் இறைவன் நம்மை ஆசீர்வதித்ததற்கு நன்றியாக, இந்த வருடம் முழுவதும் நம் குடும்பத்தையும் நம் பிள்ளைகளையும் இந்த பங்கையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்த கருணைக்காக இறைவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இறைவன் அன்பு எந்த அளவுக்கு என்றால் தன்னையே தாழ்த்தி, அடிமையை போல தன்னையே தாழ்த்தி கொண்டு சிலுவையை ஏற்கும் அளவுக்கு ஒரு அடிமையை போல இறைவன் நமக்காக கீழடங்கி வந்து சீடர்களின் பாதையை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய பங்கு மக்கள் ஒவ்வொருவருக்குமாக இறைவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். அன்பின் ஆண்டவரே, நீ சொல்லியிருக்கின்ற இசாய இறைவாக்குதல் மூலமாக பெற்ற தாய் தன் பிள்ளை மறந்தாலும் நான் உங்களை மறவேன் என்று சொன்ன அன்பு ஆண்டவர் இன்றைக்கு அவர் நம்மை மறவாமல் ஒரு தாயாக தந்தையாக இந்த வருடம் முழுவதும் நாம் செல்லுகிற இடங்களில் எல்லாம் நமக்கு ஒன்றும் பின்னும் இடமும் புறமும் வளமும் என்று நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார். அத்தகைய நற்கருணை ஆண்டவரிடம் நம்முடைய மன்றாட்டுகளை, நம்முடைய வேடல்களை, நம்முடைய உள்ள குரல்களை, நம்முடைய ஏற்றங்களை, நம்முடைய கவலையை அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பாதத்தில் அர்ப்பணித்து வேண்டுவோம். கண்டிப்பாக இந்த இரவு ஜெபம் நமக்கு அபரிவிதமான வல்லமை கொடுக்கும். அது நாமும் வரையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற போது 1 மணி நேரம் உங்களால் விழித்திருந்து ஜெபிக்க உங்களுக்கு சக்தி இல்லையா, ஆற்றல் இல்லையா, ஏன் தூங்கி வடிகிறீர்கள் என்று சீடர்களை பார்த்து கேள்வி எழுப்பி அந்த தருணத்தை இன்றைக்கு நாம் நினைவு கொண்டு ஜெபிப்போம். தாவூது மலையிலே உருமாறி என்னை போல மனமாறுங்கள், என்னை போல மாறுங்கள் என்று சொல்லி மனமாற்றத்திற்கு அழைத்து வைத்த அந்த மலையை பெற்ற அனுபவத்தை போல இன்றைக்கு நாமும் இந்த மலையை நோக்கி மிக உயரமாக கட்டி எழுப்பி இன்றைக்கு நற்கரை ஆண்டவர் வைத்திருக்கின்ற இதுவும் ஒரு ஆபல் மலைதான். இந்த மலையிலிருந்து இந்த நற்கரை ஆண்டவர் நமக்கு மாற்றத்தையும் மனமாற்றத்தையும் திரும்பி வந்து மனமாற்றம் அடைந்து நம் பாஸ்கா விழாவை நாம் கொண்டாட நம்மையே தகுதியாக சிறிது நேரம் அமைதியிலிருந்து நாம் சிறப்பாக மன்றாட செய்வோம்.